ஒரு குட்டி கதை. உன் வாழ்க்கை உன் கையில். துறவி ஒருவர் என்ன பண்றாரு, ஊருக்கு வராரு. வந்து அந்த ஊர்ல தங்கியிருக்கும்போது மக்கள் கூட்டம் கூட்டமாக அவரை வணங்கி வழிபட்டு, அவருடைய வழிகாட்டுதல் மற்றும் அவருடைய ஆசீர்வாதம், வார்த்தைகளால் மனம் நிறைவடைந்து இருக்கிறாங்க. ஆனா, அந்த ஊர்ல இருக்க ஒரு மனிதருக்கு மட்டும் அந்த துறவியின் புகழ் வெறுப்ப குடுக்குது. அவர மட்டம் தட்டி எப்படியாவது அவர அவமானப்படுத்தணும், ஏளனப்படுத்தணும் என்று எண்ணியபடி, தன்னுடைய உள்ளங்கையில ஒரு பட்டாம்பூச்சிய ஒளித்து வைத்து, தன் கைய முதுகு பின்னாடி மறைத்து, அந்த துறவிகிட்ட சென்று கேட்கிறான். "ஐயா, உங்கள எல்லாரும் ஞானி அப்படின்னு சொல்றாங்க. என் கையில ஒரு பட்டாம்பூச்சி உயிர் இருக்குது. அது உயிருடன் இருக்குதா? செத்துடுதா? கண்டறிந்து சொல்லுங்க பார்க்கலாம்." அப்படின்னு சொன்னவுடனே, அவருக்கு 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 சவால் விடுறான். பூச்சி செத்து விட்டதாக சொன்னா, அத உயிருடன் காண்பிக்கவும், பூச்சி உயிருடன் இருப்பதாக சொன்னா, அத கையிலேயே நசுக்கி சாகடிக்கவும் அந்த மனிதன் திட்டமிட்டு எண்ணி இருக்கிறத துறவி புரிந்துகிறார். அந்த பூச்சி உயிருடன் இருப்பதும், இறந்து போவதும் உன் கையில் தான் இருக்கிறது என்று சாதுரியமாக மறுமொழி கூறுகிறார். இந்த பதிலை எதிர்பாராத அந்த மனிதன் தடுமாறி போறான். அவனால அடுத்து ஏதும் பேச இயலாத நிலை ஏற்பட்டதுனால, வெட்கி தலை குனிந்து தோல்வியை தழுவுகிறான். அந்த துறவியைப் போல நாமும் பல நேரங்களில் சூழ்நிலை கைதிகளாக தடுமாறும் நிலை ஏற்பட்டாலும், அவற்றை சாதுரியமாக சமாளித்து சரிவுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்க முடியும். மாறாக ஏளனங்களைக் கண்டு கலங்கி நின்றால், சூழல்கள் சூழல்களில் வெற்றியில் நாம் தோல்வி அடைந்ததாக பொருளாகும். புரிந்திருக்கும் என நினைக்கிறேன்.